வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் வந்து எந்த புத்தகத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. இந்த புத்தகத்தை பற்றி தான் வந்து நம்ம இந்த சேனலில் வந்து ஒரு வீடியோவாக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் போய் பாருங்கள், இல்லைன்னா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது. வீடியோ பார்க்குறதையும் தாண்டி இந்த புத்தகத்தை நீங்கள் படித்தா அவ்வளோ வரலாறுகள் நிறைந்ததாக அந்த புத்தகம் இருக்குது. இன்னும் மேலே ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த புத்தகத்தை பற்றி ஐஏஎஸ் பயிற்சி பள்ளியில் வந்து இந்த புத்தகத்தை வந்து பாட புத்தகமாக வச்சுருக்காங்க. நிறையா நம்ம வந்து ஸ்கூலில் படித்ததெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன சின்ன வரலாறுகளாக தான் இருக்கும். நிறைய இது மறைக்கப்பட்டிருக்கும், இல்லை சில விஷயத்தை வந்து அதை பாதியிலே வந்து விட்டுருப்பாங்க. இந்த புத்தகத்தில் வந்து முழுக்க எல்லா வரலாறுமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்காக நிறைய இடங்களுக்கு பயணம் பண்ணியிருக்காங்க, நிறைய புத்தகங்களை வந்து படிச்சிருக்காங்க, நிறைய வரலாற்று நிகழ்வுகள் நிகழ்ந்த இடத்துக்குலாம் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க, நிறைய மனிதர்களையுமே வந்து சந்திச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த புத்தகத்தில் வந்து அவ்வளோ வரலாறுகள் அடங்கினதாக இருக்குது. தேசாந்திரி பதிப்பகம் வந்து வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 650 பக்கங்கள் இருக்கும். ஆனால் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சாப்டராக படித்தாலே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கலாம். அதை நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கும் இல்லை நம்ம அடுத்தவங்களுக்கும் நம்ம நல்லா சொல்லித்தரலாம். அதுவுமே வந்து அடுத்தடுத்து அப்படி மாறிக்கிட்டே போகும். அது எல்லாமே வந்து வாசிப்பு பழக்கத்தினால மட்டும்தான் வரும். நீங்கள் முடிஞ்சால் இந்த புத்தகத்தை வந்து நேரம் ஒதுக்கி நீங்கள் வாசிங்க. இப்போ பார்க்க போகிற ஒரு டாபிக் வந்து உப்பு கடத்தல் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி ஒரு டாப்பிக்கில் வந்து அதோட தொடர்ச்சி தான் இது போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு வீடியோவில் வந்து இந்த பாகத்தை வந்து பேசியிருப்போம். என்னென்னா வந்து 1800 காலகட்டத்தில் வந்து உப்புன்றது வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்துச்சு அப்படின்னா வந்து நெல் எவ்வளோ விலையோ அந்த அளவுக்கு வந்து உப்புமே வந்து விற்குமா. இப்போ நெல் வந்து 2 ரூபானா உப்புமே வந்து 2 ரூபா விற்குமா. ஸோ அந்த அளவுக்கு வந்து உப்பு வந்து ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்திருக்கு அந்த டயத்தில். இன்னொன்று அதை தெரிஞ்சுக்கிட்ட கிழக்கிந்திய கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க, அதுக்கு வந்து ரொம்ப வரி போட்டிருக்காங்க. நிறையா வந்து மக்களை கொடுமைப்படுத்திருக்காங்க. உப்பு வந்து நீங்கள் காய்ச்சினாலும் உப்பை வந்து நீங்கள் எங்கள்கிட்ட தான் கொடுக்கணும், எங்கள்கிட்ட தான் விற்கணும் அப்படின்னு சொல்லி அதையுமே கட்டுப்படுத்திருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக போய் மக்கள்கிட்ட விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட இந்த கிழக்கிந்திய கம்பெனியை வந்து ஒரு 1.5 ரூபாய்க்கு வந்து ஒரு மூட்டையை வாங்கிட்டு 2 ரூபாய்க்கு ஒரு மூட்டை வாங்குவாங்களாம். 2 ரூபாய் அவங்க கையில் கொடுத்துருவாங்களாம். அந்த 2 ரூபாயிலேருந்து 1.5 ரூபாய் வந்து வரியாக வாங்கிப்பாங்களாம். இது வந்து உப்புக்கான வரின்னு சொல்லிட்டு அந்த வரி மூலியமாகவே வந்து ஏகப்பட்ட கோடிக்கணக்கில் வந்து சம்பாரிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அந்த ஒரு 1800 காலகட்டத்தில். ஏன்னா வந்து உப்பு வந்து அத்தியாவசியம் சொல்லி எல்லாத்துக்குமே தெரிஞ்சு யாரும் வந்து உப்பு வந்து எங்கள் பர்மிஷன் இல்லாமல் காய்ச்சக்கூடாது, அப்படி காய்ச்சி விற்றாலும் வந்து நீங்கள் டேரெக்டாக போய் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை எங்ககிட்ட தான் விற்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அதை விற்று நிறைய லாபம் சம்பாரிச்சிருக்காங்க. அது மாதிரி ரொம்ப கம்மியாக காசு கொடுத்துருக்காங்க. அதுக்குமே நிறைய வரி போட்டிருக்காங்க. அதுக்கும் மேலே நீங்கள் தாண்டி போய் விற்றீங்கன்னா வந்து நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக வந்து இந்த வங்காளம், அந்த இந்தியாவிலேருந்து ஒரிசா வரையும், வங்காளம் வரையும், வந்து நேபாள் வரையும் கூட ஒரு பெரிய முள் வேலி அமைச்சிருக்காங்க. யாருமே வந்து உப்பு தூக்கிட்டு அடுத்த ஊருக்கு போய் விற்கக்கூடாது அப்படின்னு அங்கே வந்து சுங்கச்சாவடிகள் அமைச்சு அதை வந்து ஸ்டாப் பண்ணி அங்கேருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே யாராச்சும் விற்றாங்கன்னா அவங்கள வந்து கைது பண்ணியிருக்காங்க. அந்த நாடோடிகள்லாம் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாமல் அவங்கள நிறைய பேரை வந்து இந்த மாதிரி உப்பு விற்கிறவங்கள என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து குற்றம் பரம்பரை, இவங்க தப்பு பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் பண்ணி அவங்களுமே ரொம்ப கஷ்டப்படுத்திருக்காங்கன்றதை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள பகுதியில் பார்த்தோம். அது வந்து ஒரு புத்தகத்தை வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம், த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லி. அதை முன்னாடி சொல்லிடுறேன். அந்த புக்குமே வந்து ரெஃபர் பண்ண சொல்லியிருந்தாங்க எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். அந்த புக்கு பேர் வந்து த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு புத்தகத்தில் வந்து ராய் மார்க்ஸ்கம் அவர் தான் வந்து எழுதியிருந்தார். அந்த புத்தகத்தை வச்சே வந்து இந்த ஒரு பகுதி எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா அந்த புத்தகத்தை படிங்கன்னு சொல்லி எஸ் ராமகிருஷ்ணன் வந்து இங்கேயே வந்து அந்த 2 புத்தகங்களை பற்றி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பகுதியில் உப்பு கடத்தல் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து இந்த பகுதியில் அதோட தொடர்ச்சியாக இப்போ இந்த பகுதியில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி பெரிய வேலி அமைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆலன் ஆக்டோவியன் அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இவ்வளோ பெரிய வேலி அமைச்சு நம்ம எல்லாத்தையுமே தடுக்கிறோம், உப்பு வாங்குகிறோம், பட் ஆனால் இந்த வேலியை அமைக்கிறதுக்கு அதுக்கு பாதுகாப்புக்கே வந்து ரொம்ப செலவாகுது அப்படின்னு சொல்லி அந்த வேலியெல்லாம் அந்த இரும்பில் வேலி போட்டிருப்பாங்களா அதெல்லாம் எடுத்துகிட்டு முள் வேலி மாதிரி போடலாம். என்னென்னா வந்து இந்த இலந்தப்பழ செடி, அந்த இலந்தப்பழ செடிகள்லாம் வந்து வளர்த்துடலாம். எந்தெந்த இடத்துலலாம் வந்து அது வளர மாட்டேதோ அந்த இடத்துல வந்து நல்ல முள் செடிகளை வந்து வளர்த்துடலாம். அவங்க வந்து வெளியில் வராமல் ஊர் விட்டு ஊர் போய் உப்பு வைக்காமல் அப்படின்னு சொல்லி அதை பண்ணிட்டாங்களாம். பட் ஆனால் அதை பார்த்துக்கிறதுக்கும் கொஞ்சம் பேர் தான். பட் அந்த மக்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்களா, இப்படி அந்த வேலியை உடச்சிருவாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சும்மா ஒரு லஞ்சமாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 கிலோ உப்பை மட்டும் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வெளில போய்க்கலாம், அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா வந்து மக்கள் அடித்து உடைக்க மாட்டாங்கல்ல. ஏன்னா பிரிட்டிஷ்காரங்க ரொம்ப கம்மியான பேர். இந்தியான்றது எவ்வளோ பெரிய நாடு, அது எவ்வளோ பேர் இருந்தாங்க அப்போ. ஸோ பட் அவங்க வந்து வேலியை உடச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சும்மா அவங்கள ஏமாத்துறதுக்காக 1 கிலோ உப்பு மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னாங்களாம். அதுக்கு மொத்தமே வந்து 14,000 வீரர்கள் வந்து காவலத்துக்கு இருந்திருக்காங்க. ஒரு மைலுக்குமே வந்து 1727 சுங்கச்சாவடிகள் வந்து அமைச்சிருக்காங்க. 11,288 பேர் வந்து காவல் வீரர்கள் வந்து அதுக்கு பணியில் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட உப்பு வரியுமே வந்து 1869
60 70 வரையுமே வந்து 12 லட்ச ரூபா வந்து கிடச்சிருக்கு. இன்னும் நிறையா வந்து அதுக்கு கிடச்சிருக்கு. இன்னொன்று வந்து இப்போ நீங்கள் அந்த உப்பு வேலியில் வந்து காவல் இருந்தால் அங்கே நாடோடிகள் மக்கள்லாம் போய் சண்டை போடணும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணாங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாங்களாம், காவலர்கள் வேலைக்கு. அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக சம்பளம் கொடுத்து வர வைக்கிறாங்களாம். இப்போ ஒரு விவசாயியோட 6 மாதம் சம்பளம் வந்து 10 ரூபானா இவங்களுக்கு வந்து 1 மாதத்துலேயே வந்து 5 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்களாம் அந்த டயத்தில். அந்த அளவு இது பண்ணி வர வச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அந்த வேலியிலே வந்து நிறைய ஃப்ராட் நடந்திருக்கு. காசு வாங்கிட்டு உப்பு வைக்க சொல்கிறது, அப்புறம் நிறைய வந்து லஞ்சம் வாங்கிக்கிறது, அப்புறம் சில இதை வந்து இவங்களே வந்து வேலியில் அந்த காவல் இருக்கவங்களே வந்து உப்பை வாங்கிட்டு அதுலேருந்து கொஞ்சம் இவங்களே வந்து தனியாக வந்து விற்றுக்கிறது, வேறு எங்கேயாச்சும் போய் அந்த அரசாங்கத்தை கிழக்கிந்திய கம்பெனிகிட்ட கொடுக்காம அந்த மாதிரி நிறையா பண்ணி அதுலேருந்து நிறைய பேர் வந்து வேலையை விட்டு அமைச்சிருக்காங்களாம். அதுக்கப்புறம் தான் வந்து இது ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கும் போது தான் வந்து காந்திஜி அவர்கள் வந்து அந்த உப்பு சத்தியாகிரகம், அந்த தண்டி யாத்திரை அதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த இடம் தான் வந்து ஏகப்பட்ட இதை மாற்றங்கள் நிகழ்த்தியிருக்காது. ஒரேடியாக வந்து வரியை வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்க. அந்த நிகழ்வுகள் தான் வந்து நம்ம இந்த பகுதியில் பார்க்க போகிறோம். ஸோ சின்ன சின்ன விஷயமா வந்து ஒன்று ஒன்றா பார்ப்போம். உப்பு கடத்தல். சுங்க தடுப்பு வேலி என பெயரிடப்பட்ட இந்த நீண்ட வேலி இந்தியாவை 2ஆக பிரிக்கத் தொடங்கியது. இதனால் உப்பு, சர்க்கரை, தானியங்கள், எண்ணெய் என எந்த பொருளை கொண்டு சென்றாலும் அது அரசின் கண்காணிப்பு வலயத்துக்குள் இருந்தது. இந்த சாவடிகளில் வரி வசூல் செய்யப்பட்டது. அதை மீறுபவர்களை கடத்தலில் ஈடுபட்டவர்கள் என்று குற்றம் சாட்டி சிறையில் அடைத்தது அரசு. இந்த சூழ்நிலையில் 1867இல் சுங்கத்துறையின் ஆணையராக பொறுப்பேற்றார் ஆலன் ஆக்டோவின் ஹியூம். இவர்தான் பின்னாளில் காங்கிரஸ் இயக்கம் உருவாக காரணமாக இருந்தவர். சுங்க தடுப்பு வேலி உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் எவ்வளவு செலவாகிறது என்று ஹுயும் ஆராய்ந்தார்னு சொல்லிட்டு அந்த தடுப்பு வேலி அதை வந்து பராமரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ செலவாகுதுன்னு சொல்லி ரொம்ப ஆராய்ச்சி டீட்டெயில்டான ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி ஒரு தடுப்பு சுவர் வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம வந்து அந்த இலந்த செடி முள் செடிகள்லாம் வச்சு விட்ருவோம். அந்த இலந்த செடி வளராத இடத்துல வந்து நிறைய நல்ல முள்செடிகள் வந்து வளர்த்து விட்ருவோம். அதுவுமே வளரலை அப்படின்னா வந்து காட்டு முள்செடிகள் வந்து வளர்த்து விட்ருவோம். அப்போ தான் வந்து வரமாட்டாங்க. நீங்கள் வந்து தடுப்பு சுவர் இவ்வளோ இந்தியா ஃபுல்லாக அமைச்சதுனால நிறைய செலவாகுது, அதை பராமரிக்கிறதுக்குமே நிறைய செலவு வருது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு ஐடியா பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு மைலுக்கு வந்து ஒரு காவல் சோதனை சுவடி வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்றத வந்து இங்கே டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஒரு மைலுக்கு ஒரு காவல் சோதனை சாவடி அமைக்கப்பட்டது. முள்வேலியை இரவு பகலாக 14,000 வீரர்கள் கண்காணித்தனர். தடுப்பு வேலி அமைக்கப்பட்டுள்ளதை உள்ளூர்வாசிகள் எதிர்க்கக்கூடாது என்பதற்காக ஆளுக்கு 1 கிலோ உப்பு இலவசமாக கொண்டு போக அனுமதி அளிக்கப்பட்டது. 1727 சோதனை சாவடிகள், 136 உயர் அதிகாரிகள், 2499 உதவி அதிகாரிகள், 11,288 காவல் வீரர்கள் கொண்ட இந்த மாபெரும் முள்வேலியின் வழியாக 1869 1870 ஆண்டில் கிடைத்த உப்பு வரி மூலம் 12 லட்சம் ரூபாய் லாபம் அடைந்ததுன்னு சொல்லிட்டு 12 லட்சம் ரூபாய் வந்து சம்பாதிச்சிருக்காங்க. இத்துடன் 1 மில்லியன் பணம் சர்க்கரை மற்றும் இதர பொருட்களின் வரியாக வசூலிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு 1 மில்லியன் கிட்ட அந்த சர்க்கரை மற்றும் இதர பொருட்கள் மூலியமாக வந்து வரி வசூல் செஞ்சுருக்காங்க கிழக்கிந்திய கம்பெனி. தடுப்பு வேலி காவல் பணிக்கு வேலைக்கு வர நிறைய பேர் தயங்கினன்னு சொல்லிட்டு அந்த நாடோடி மக்கள்லாம் வந்து எதிர்த்து சண்டை போடணும், அது எங்களால் முடியாது, அவங்க ரொம்ப பலமாக இருக்காங்க, எல்லாம் வந்து எங்களை அவ்வளோ பேர் வரனால எங்களால் அவங்களை தாக்கு பிடிக்க முடியலன்னு சொல்லி சொன்னப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சரி உங்களுக்கு வந்து மாதத்துக்கு 5 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லி சம்பளத்தை ஏற்றி கொடுத்துருக்காங்க. அந்த 1800 காலகட்டங்களில் அந்த டயத்தில் வந்து ஒரு விவசாயிக்கு 6 மாதம் வேலை செஞ்சாலே வந்து அவங்களோட சம்பளம் வந்து 10 ரூபா தான் கிடைக்குமா. இவங்க வந்து 1 மாதம் சம்பளம் வந்து இந்த காவல் காக்கிற அதிகாரிகள் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் வந்து உப்பை கட்டுப்படுத்த முடியும், அவங்க எங்கேயும் எடுத்துகிட்டு போக முடியாது, நம்ம அதை எடுத்துக்கிட்டு நம்மளே விற்றுக்கலாம், மக்கள்கிட்ட வாங்கிட்டு நம்ம வந்து வரியும் சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி காவலாளிக்கு வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகாரி சுங்கச்சாவடி வந்து எங்கெல்லாம் வந்து அந்த சுங்கச்சாவடி எங்கே இருக்கோ அங்கேயே வந்து பக்கத்தில் வந்து கூடாரங்கள்லாம் அமைச்சிருக்காங்க கண்காணிக்கிறதுக்காக. அதுக்கு மேலேயும் வந்து சில பேர் வந்து அந்த உப்பை வந்து எடுத்துகிட்டு போய் விற்றுருக்காங்க. பட் திருடுறாங்கன்னு சொல்ல முடியாது, அவங்களோட உரிமை அவங்க பண்ணியிருக்காங்க. பட் கிழக்கிந்திய கம்பெனி அதை தடுத்து வச்சிருக்கு. ஏன்னா அதுலேருந்து லாபம் சம்பாதிக்கிறதுக்காக, வரியை வாங்குறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வேலிக்கு அந்த பக்கத்துலேருந்து ஒரு உப்பு மூட்டையை கட்டி இல்லை உப்பு தூக்கி இந்த போடுவாங்களாம். இங்கேருந்து பிடிச்சிட்டு அதை போய் மக்கள் வந்து விற்பாங்களாம். ஸோ அவங்க பண்ணதுக்குமே வந்து இவங்க ஆப்போசிட்டான மக்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி சில பேர் என்ன பண்ணுவாங்களா, அந்த தேன் கூடு எடுத்துகிட்டு வந்து அந்த சுங்கச்சாவடி பக்கத்தில் வந்து அவங்க செக் பண்ணுறப்ப தேனை வந்து தேன் கூட உடச்சி விட்டு அந்த தேனெலாம் வந்து பரவ ஆரம்பிக்குமா, அந்த இடத்துல வந்து அவங்களை டிஸ்டர்ப் பண்ணி அப்பயுமே வந்து உப்பு வித்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கும் மேலே வந்து அந்த சுங்கச்சாவடியில் இருந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து லஞ்சமாக கொடுத்து வந்து மக்கள் சில பேர் வந்து போய் உப்பு விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த ஒரு வரலாறுமே இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அதுமாதிரி உப்பு வந்து திருட்டுத்தனமாக விற்க போகிறனால சுங்கச்சாவடியில் தாண்டி விற்க போகிறனால வந்து அந்த காவலர்கள் வந்து எத்தனை பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுமாதிரி காவலர்களே வந்து எத்தனை பேர் சஸ்பெண்ட் ஆகியிருக்காங்க அவங்களோட வேலையை கரெக்டாக பார்க்காமன்றது டீட்டெயில் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதையுமே நான் படிச்சிடுறேன்.
பீகாரில் அமைக்கப்பட்ட முள்வேலியை கடந்து உப்பை கடத்த முயன்ற 112 பேர் ஒரு குழுவை காவலர்கள் தடுத்து நிறுத்திய போது அவர்கள் ஆயுதங்களால் தாக்கி காவலர்களை கொன்றுவிட்டு உப்பை கடத்திய சம்பவம் நடந்திருக்கிறது. நாடோடி மக்களை பகைத்து கொள்ள முடியாது என்று 800க்கும் மேற்பட்ட காவல் வீரர்கள் வேலையிலிருந்து விலகினர். 115 காவல் வீரர்கள் சண்டையில் இறந்து போயினர். 276 பேர் உப்பு கடத்த உதவினார்கள் என பணி நீக்கம் செய்யப்பட்டனர். 30 பேர் வேலையை விட்டு ஓடிப்போயினர். 23 பேரை லாயக்கற்றவர்கள் என்று கம்பெனியை விலக்கியது. சோதனை சாவடிகளில் உப்பு கடத்தியவர்கள் என்று 1873 பிடிபட்டவர்களின் எண்ணிக்கை 3271. 1873 மட்டுமே வந்து 3270 பேர் 3000 பேர் கிட்ட உப்பு கடத்தியவர்கள்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க. 1873 77 அப்படியே ஒரு 4 வருஷம் கழிச்சு எவ்வளோ பேர்னா 6000 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்தமாதிரி வந்து உப்பு கடத்துறவங்கன்னு சொல்லிட்டு அதுமாதிரி நிறைய பேர் வந்து உப்பு கடத்துற வந்து நீங்கள் கண்காணிக்கிறதுக்கு லாய்க்கு இல்லைன்னு சொல்லி அவங்களே வந்து அமுச்சு விட்ருக்காங்க. இன்னொன்று கண்காணிக்கிறவங்களே வந்து என்னால் நாடோடிகளை வந்து சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு 800 பேர் வந்து அவங்களாவே பதவி விலகியிருக்காங்கன்னு சொல்லி அந்த வரலாறுமே சொல்கிறாங்க. அதுமாதிரி காவலர்களுக்கு இப்போ எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அந்த லீவெலாம் இல்லைன்னு சொல்லி இப்போ தானே நிறையா ஒரு நாள் லீவ் கொடுக்கணும், ரெஸ்ட் கொடுக்கணும்னு சொல்லி இப்போ நிறையா வந்துக்கிட்டு இருக்குல்ல. அந்த டயத்துலேயே வந்து அந்த காவலர்களுக்கு வந்து லீவெல்லாம் பெருசாக கிடையாதான். ஞாயிற்றுக்கிழமை கூட விடுமுறை கிடையாதான். தொடர்ச்சியாக வந்து 2 பகல் ஒரு இரவு வந்து வேலை போகணும். அந்தளவுக்கு வந்து அந்த வேலை கஷ்டமாக இருந்துச்சான். மக்கள் வந்து உப்பு திருடிட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க. அதுவுமே வந்து அடுத்தடுத்து கொஞ்சம் வரலாறாக சொல்லியிருக்காங்க. உப்பு வரியை வந்து நிறைய பேர் வந்து உப்பு வரி விதிக்க வேணாம்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொன்னாங்க. ஆனால் அப்போயுமே வந்து கிழக்கு இந்திய கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. அவங்க வந்து வரி விதிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படின்றதையுமே இங்கே சொல்கிறாங்க. 1872 பதவிக்கு வந்த மாயோ பிரபு உப்பு வணிகம் குறித்து அன்றைய உள்நாட்டு பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி பொது தீர்வு காண முடியும் என்று அறிவித்தார். அதன் பிறகு பதவிக்கு வந்த நார்த் ப்ரூக் பிரபு இந்த முள்வேலியால் நிறைய பொருள் இழப்பு ஏற்படுகிறது, ஆகவே உப்பு மீதான வரியை நீக்கிவிடலாம் என்ற தீர்மானத்தை முன்மொழிந்தார்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இதுக்கு வந்து வரியை நீக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிடுறாங்கன்னு சொல்லி அந்த வரலாறுலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காந்தி அவங்க வந்து உள்ளே வராங்க. 1876 உருவான வங்காள பஞ்ச காலகட்டத்தில் கூட உப்பு மீதான வரி முழுமையாக ரத்து செய்யப்படவில்லை. அதோடு வங்காளத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு செல்வதற்கு இந்த முள்வேலி தடையாக இருக்கிறது என்ற குரல்கள் ஒலிக்கத் தொடங்கின. அப்படியும் கூட உப்பு மூலம் கிடைக்கும் வருமானத்தை இழக்க பிரிட்டிஷ் அரசு விரும்பவில்லைன்னு சொல்லிட்டு இந்த வேலினால் வந்து இன்னும் நிறையா பொருட்களை வந்து எங்களால் கொண்டு போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதை வந்து நீக்கிடலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வந்தாலுமே வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து அதை அக்செப்ட் பண்ணவே இல்லையா. ஏன்னா உப்புனால நிறைய அமௌண்ட் வருது, அதை வந்து அத்தியாவசிய தேவைன்னு சொல்லி அதை வந்து கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. லிட்டன் பிரபு முயற்சியால் உப்புக்கு விலை நிர்ணயிக்கப்பட்டதுடன் அதற்கான வரியும் ஒழுங்கு செய்யப்பட்டது. 1888 தான் சோதனை சாவடிகள் மூடப்பட்டன. 1882 ரிப்பன் பிரபு இந்தியா முழுவதும் ஒரு மூட்டை 2 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்து உத்தரவு பிறப்பித்தார். ஆனாலும் இந்திய எல்லை பகுதிகளில் உப்புக்கு வரி விதிக்கப்பட்டு இருந்தது. இந்திய உப்பு வரியால் ஏற்பட்ட விளைவுகள் பற்றி பிரேம்சந்த் ஒரு கதை எழுதியிருக்கிறார்னு சொல்லிட்டு நமக்கா தரோகா அப்படின்ற ஒரு கதை எழுதியிருக்காராம் அந்த பிரேம்சந்த் அப்படின்றவர். அதில் என்னென்னா வந்து இந்த சுங்கச்சாவடியில் வந்து அந்த காவலர்கள்லாம் வந்து பெரிய உப்பு விற்கிறவங்கெல்லாம் பிடிச்சி சோதனை பண்ணுவாங்களே. ஒரு டயத்தில் வந்து யாரெல்லாம் சோதனை பண்ணுறாங்களோ அவங்க வந்து அவங்களுக்குலாம் வேலை போயிடுச்சான். அவங்க என்ன பண்ணிட்டாங்களா, வேலையை விட்டுட்டு வேலை போயிடுச்சுன்னு சொல்லி யாரெல்லாம் உப்பு விற்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் சேர்ந்துக்கிட்டாங்களா. அந்த மாதிரி ஒரு கதையை வந்து எழுதிட்டு இருந்தார். இந்த மாதிரி தான் நிலைமை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உப்பு எளிய மக்களின் அன்றாட தேவை. அன்றாட உணவுப் பொருட்கள் உள்ளூரில் மக்களுக்கு எளிதாக கிடைத்துவிடும். ஆனால் உப்பு வெளியில் இருந்துதான் வாங்கப்பட வேண்டும். அதற்கு உப்பு வியாபாரிகள் மட்டுமே ஒரே வழி. அந்த வழியை ஏகபோகமாக்கி காலனி அரசு பணம் சம்பாதிக்க தொடங்கியதும் சாதாரண மக்கள் பாதிக்கப்பட்டனர். உப்பு இல்லாமல் உணவே இல்லை என்ற காரணத்தால் உப்பை பெறுவதற்காக அவர்கள் அதிக விலை கொடுக்க முன்வந்தனர். மக்களின் அடிப்படை தேவையை காட்டி ஏமாற்றி பணம் சம்பாதித்தது பிரிட்டிஷ் அரசு. உப்பு மீதான தடையில்லாத வணிகத்துக்கு மாற்றாக 1930ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியர்களால் தயாரிக்கப்படும் உப்புக்கு ஆங்கிலேய அரசு மீண்டும் வரி விதித்தது. உப்பை அரசாங்க நிறுவனத்திடம் மட்டுமே விற்க வேண்டும் என்று உப்பு காய்ச்சுபவர்களை ஒடுக்கியது. அதை விலக்கிக் கொள்ளுமாறு காந்திஜி பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்தார். அது நிராகரிக்கப்பட்டது. ஸோ இப்போ தான் வந்து காந்திஜி வந்து உள்ளே வராங்க. அந்த 1930 அந்த காலகட்டத்தில் உள்ளே வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வச்சு பிரிட்டிஷர்ஸ் வந்து ரொம்ப கொள்ளடிச்சிக்கிட்டு இருக்கு, இதுக்கு நான் கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் பண்ணி நிறுத்தணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் வந்து போட்டிருக்காரு. உப்பு வரியை வந்து நீங்கள் வந்து எடுத்துருங்க, மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வாங்கவும் இல்லை விற்கவும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை வந்து பிரிட்டிஷ் வந்து ஏற்றுக்கவே இல்லையா. அதனால காந்திஜி அவர்கள் அப்போ தான் வந்து அந்த குஜராத் அந்த தண்டி அதெல்லாம் வந்து பண்ணி எந்த அளவுக்கு வந்து அதை வந்து இல்லாமாக்கினாரு, எந்த அளவுக்கு வந்து மக்களை திரட்டினாங்க. காந்திஜி அப்படின்றது வந்து அது பேர் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை. இவர் சொன்னால் மொத்த இந்தியாவே கேட்குற மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து அவர் ரொம்ப நேர்மையாக இருந்திருக்காரு, ரொம்ப உழைச்சிருக்காரு. அவர் சொன்னதை வந்து எல்லாமே இறங்கி அதை போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் தான் அவங்க வந்து அந்த உப்பு வரியை இல்லாமாக்குனாங்களாம். அதில் காந்தி அவர்களோட பங்கு எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் படிக்க தான் வந்து அந்த ஒரு நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. காந்தி அவர்கள் மாதிரி
கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்து சுதந்திரத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதையுமே வந்து இந்த புத்தகத்தில் இருக்கும். நீங்கள் வந்து 10 பேரை மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க, அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட லட்சம் பேர் வந்து பிணை கைதியில் கொண்டு போயிருக்காங்க. 2 வருஷம் 17 வருஷம்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அந்த மருது சகோதரர்களோட பையன் துரைசாமி, அந்த ஒரு வரலாறுலாம் நம்ம இங்கே படிச்சிருக்கோம். நீங்கள் 10 பேரை மட்டும் சொல்லாதீங்க. பட் ஆனால் அந்த 10 பேர்த்துலேயுமே அந்த முக்கியமாக அந்த காந்திஜி அவர்களை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்குது அவரோட வரலாறு என்னென்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லி. அசால்ட்டாக வந்து அதை உப்பு வரியை நீக்கினாங்கன்னு சொல்லாமல் அதுக்கு பின்னாடி உள்ள வரலாறு இங்கே சொல்லிட்டு அவர் பண்ணதை இப்போ சொல்ல போகிறாங்க. அதை நான் படித்தே காமிச்சிட்றேன். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும் அது. உப்பு வரியை விலக்கிக் கொள்ளுமாறு காந்திஜி பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்தார். அது நிராகரிக்கப்பட்டது. உப்பு வரியை விலக்கிக் கொள்ளுமாறு காந்திஜி பிரிட்டிஷ் அரசுக்கு ஒரு கோரிக்கை விடுத்தார். அது நிராகரிக்கப்பட்டது. உப்பின் வரலாற்றை அறிந்திருந்த காந்தி அது எளிய மக்களின் ஆதார பிரச்சனை, அதை உடனே தீர்த்து வைக்க வேண்டும் என்று சத்தியாகிரக முறையில் எதிர்க்க முடிவெடுத்தார். மார்ச் 12, 1938 அன்று 78 சத்தியாகிரகிகளுடன் அகமதாபாத்தில் இருந்து குஜராத் கடலோரத்தில் இருந்த தண்டி நோக்கி 240 மைல் நடைபயணத்தை தொடங்கினார். அப்போது காந்தியின் வயது 61. 240 மைல் நடந்திருக்காரு. அவரோட 61வது வயசில் எல்லாத்தையுமே கூட ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 78 பேர் வந்து கூட்டிகிட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த குஜராத் கடலோரத்தில் நாங்கள் தான் வந்து உப்பு காய்ச்சுவாங்க. நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அந்த குஜராத் ஒரிசாலாம் வந்து நிறையா உப்பு காய்ச்சுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த முந்தின வரலாறு. அந்த டயத்தில் தான் அவர் போயிருக்காங்க. 24 நாட்கள் நடைபயணத்தில் முடிவில் தண்டி கடற்கரையில் கடல் நீரை காய்ச்சி உப்பு தயாரித்து பிரிட்டிஷ் அரசின் சட்டத்தை மீறினார் காந்தி. தன்னை போலவே மற்றவர்களையும் உப்பு காய்ச்சும் பணிக்கு ஆணையிட்டார். தடுக்க முயன்ற போலீஸ்காரர் லத்தியால் தாக்கியதில் ஒரு சத்தியாகிரகிக்கு மண்டை உடைந்து ரத்தம் கொட்டியது. அந்த இரத்த வேகம் இந்தியா முழுவதும் பரவியது. அன்று காந்தியின் கைப்பிடியில் இருந்தது வெறும் உப்பு மட்டும் இல்லை, அது இந்திய மக்களின் நம்பிக்கை. இந்தியாவெங்கும் உப்பு சத்தியாகிரகத்தால் பல்லாயிரக்கணக்கானவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். இதை சமாளிக்க வழி தெரியாமல் பிரிட்டிஷ் அரசாங்கம் உப்பு மீதான வரியை நீக்கிக் கொண்டது. உப்பு சத்தியாகிரகம் என்பது அறப்போர் மட்டுமல்ல, அது ஒரு மகத்தான வரலாற்று பாடம். இந்திய மக்களை உப்பின் பெயரால் ஏமாற்றி வந்த வெள்ளை அரசுக்கு விடப்பட்ட இறுதி எச்சரிக்கை. எளிய மக்களின் வாழ் உரிமை பறிக்கப்படுவதற்கு எதிரான மக்கள் எழுச்சி அது. அதிகார அரசியலை எதிர்க்கும் ஆயுதமாக உப்பை கூட பயன்படுத்த காந்தியால் முடிந்திருக்கிறது. மகத்தான மனிதர்களே மகத்தான வழிகளை உருவாக்கி காட்டுகிறார்கள் என்பதையே காந்தி நிரூபித்திருக்கிறார்னு சொல்லிட்டு அந்த உப்பு சத்தியாகிரகத்தை பற்றி அந்த சொல்கிறாங்க. அந்த ராய் மார்ட்சம் அவர் எழுதின அந்த புக்கு தான் வந்து இதை பற்றி நிறைய டீட்டெயில்டாக சொல்லியிருக்கு. அவர் அந்த புத்தகத்தை எழுதுறதுக்காக வந்து உப்பு வெளியை வந்து பயணம் பண்ணி பார்க்க போயிருக்காரு. நிறைய இடத்துல வந்து உப்பு வெளி கிடைக்கவே இல்லையா, ஒரே ஒரு இடத்துல வந்து கிடச்சிருக்கான். அதை வச்சும் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட கேட்டு அறிஞ்சுமே வந்து அந்த ஒரு ரெக்கார்டை வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு எழுத்தாளர் பற்றியுமே வந்து சொல்கிறாங்க. அந்த புத்தகத்தை பற்றியுமே சொல்கிறாங்க. உப்பு பரிமாற்றத்தை தடுக்க அமைக்கப்பட்ட முள்வேலியை பற்றி தேடி திரிந்து உலகுக்கு அடையாளம் காட்டிய ராய் மார்ட்ஸ்ஹாம் முள்வேலியை காண்பதற்காக இந்தியா முழுவதும் அலைந்திருக்கிறார். லண்டன் ஆவண காப்பகத்தில் உள்ள ரெக்கார்டுகளை நாட்கணக்கில் வாசித்திருக்கிறார். நாடோடி போல நுரையீரலில் புழுதிப்படிய தெரியும் முள்வேலியை கண்டுபிடிக்க முடியவில்லை. புதிய சாலைகள் உருவானதும் ரயில் பாதைகளின் வரவும் சுங்கவேலியை அடையாளமற்றதாக ஆக்கிவிட்டது. உத்தரப்பிரதேசத்தின் எடவா மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் தூர்ந்து போன முள்வேலியின் ஒரு பகுதியை அவருக்கு அடையாளம் காட்டியிருக்கிறான் ஒரு திருடன். அது ஒன்றுதான் உப்புக்காக அமைக்கப்பட்ட முள்வேலியின் சான்று. இந்த சான்றுடன் தனது உப்பு வரி குறித்த ஆய்வை தொகுத்து பிரிட்டிஷ் அரசு இந்தியாவை எப்படியெல்லாம் சுரண்டியது என பல சான்றுகளுடன் விவரித்து எழுதியிருக்கிறார்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை பற்றி சொல்கிறாங்க. ஸோ அந்த புத்தகம் பேர் வந்து த கிரேட் ஹெட்ஜ் ஆஃப் இந்தியா. அதேமாதிரி வந்து இந்த உப்பு வணிகத்தில் வந்து காலனி அரசு வந்து நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்துச்சு இல்லை, எவ்வளோ லாபம் சம்பாதிச்சாங்க, வரி விதிச்சாங்க, உப்பு காய்ச்சக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்களோட பர்மிஷன் இல்லாமல் காய்ச்சினாலும் வந்து நீங்கள் விற்கக்கூடாது, எங்கள்கிட்ட தான் விற்கணும்னு சொன்னாங்க. அதையும் வாங்கிட்டு வந்து வரியும் போட்டாங்க. பட் அங்கே எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ இப்போ உள்ள உப்பு விற்கிறவங்களுமே நல்லாவே சம்பாதிக்கிறாங்க. ஏன்னா உப்புக்கு ஆகிற காசு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மள்ட்ட எவ்வளோ காசு அதிகமாக வாங்குறாங்கன்றது வந்து இங்கே அழகாக வந்து சொல்லியிருக்காங்க. அதையுமே சொல்லி வந்து இந்த பகுதி வந்து முடியுது. உப்பு வணிகத்தில் என்றோ காலனி அரசு மேற்கொண்ட அதே தந்திரங்களைத்தான் இன்றைய பெரும் வணிக நிறுவனங்கள் அயோடின் கலந்த உப்பு என்ற பெயரில் அதிக விலை வைத்து ஏகபோகம் செய்து வருகின்றன. எக்கனாமிக் டைம்ஸ் நாளிதழில் ஒரு புள்ளி விவரம் வெளியாகி இருக்கிறது. அதன்படி 1 கிலோ உப்பு தயாரிக்க இன்று ஆகும் செலவு ₹1.40. அதன் பேக்கிங் செலவு 50 பைசா, போக்குவரத்து கட்டணம் 90 பைசா, உள்ளூர் வரிகள் 30 பைசா, இதர செலவுகள் 40 பைசா என்றால் விற்க வேண்டிய விலை ₹3.50. ஆனால் விற்கும் விலையோ ₹11 முதல் ₹13 வரை. 1 கிலோ உப்பு வழியாக குறைந்தபட்சம் ₹9 சம்பாதிக்கின்றன. 1 கிலோ உப்பு வழியாக குறைந்தபட்சம் ₹9 சம்பாதிக்கின்றன பெரும் நிறுவனங்கள். வரலாற்று சுட்டிக்காட்டும் எளிய உண்மை, உப்பின் பெயரால் இந்திய மக்கள் இன்றும் ஏமாற்றப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் சொல்லிட்டு வரலாறு வந்து நமக்கு சொல்கிற பாடம் என்னென்னா வந்து அப்பையும் நம்ம உப்பால் ஏமாற்றிட்டு இருக்கோம், ஏமாற்றப்பட்டிருக்கோம், இப்போவும் வந்து உப்பால் ஏமாற்றிட்டு தான் இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து ₹3
விற்கிற உப்பு வந்து அயோடின் கலந்த உப்பு இது அதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து 11 ரூபாலேருந்து 13 ரூபா வரை விற்கிறாங்க. அதுலேயே வந்து ஒரு பாக்கெட்டுக்கு 1 கிலோவுக்கு 9 ரூபா சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது வந்து அவ்வளோ அழகாக வந்து நீங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வரலாறை எப்போவுமே வந்து வரலாறை பற்றி எஸ் ராமகிருஷ்ணன் சொல்லுவார், நீங்கள் வந்து பழசுன்னு சொல்லாதீங்க, பழைய வரலாறுகள் பழைய நிகழ்வுகளை படிக்கும் போது தான் வந்து புதுசாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்து அதை நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். பழைய வரலாறுகள் படிக்காமல் இப்போ உள்ள காலத்தை வந்து நம்மளால் எதிர்கொள்ள முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்தளவு வரலாறுகள் நிறைந்த புத்தகம் தான் இது. இந்த உப்பு வணிகம் பற்றியும் அந்த முள்வேலி பற்றியும் வந்து அந்த உப்பு வேலி அதை பற்றி வந்து இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து இந்த 2 புத்தகத்தை படின்னு சொல்லி இந்த புத்தகத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பாகம் வந்து ராஜ வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து நம்ம அடுத்த ஒரு சாப்டரில் பார்ப்போம். நீங்கள் டைம் ஒதுக்கி இந்த புத்தகம் படிங்க. கண்டிப்பாக நிறைய வரலாறுகள் நிறைந்த புத்தகம். வாய்ப்பு இருந்தால் நேரம் ஒதுக்கி படிங்க. எனது இந்தியா எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. நன்றி.